ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்களுடைய அட்டிஸ் எடிட்ஸ். என்னடா அட்டிஸ் எடிட்ஸில் ஃப்ரீ ஃபயரா? ஆமாங்க, அட்டிஸ் எடிட்ஸில் ஃப்ரீ ஃபயர் தான். என்னடா இது இவ்வளோ நாள் அட்டிஸ் எடிட்ஸில் இந்த ஒரு லெட்டர்ஸ் வச்சு போட்டிருந்தான், என்ன இவன் இன்றைக்கி ஃப்ரீ ஃபயர் போடுறனா? இன்றைக்கி உங்களுக்காக லாங் வீடியோ போடணும், பசங்களுக்காக லாங் வீடியோ போடணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு தர இறங்கியிருக்கேன். இன்றைக்கி என்னோடய ஐடி கலெக்ஷனு அதெல்லாம் எல்லாத்தையும் சும்மா ஒரு 5 மினிட்ஸ் 5 இல்லை 10 மினிட்ஸில் எல்லாத்தையும் காட்டலாம். நம்மக்கிட்ட இதெல்லாம் இருக்குது, நம்ம இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஏன்னா நானும் உங்களை மாதிரி இதை ஏகப்பட்ட பசங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி. அதே மாதிரி கேர்ள்ஸும் நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க, அவங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வேறு என்ன சொல்கிறது? சரி, ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாமா? சரி, வீடியோக்குள்ளே தான் இருக்கோம், அதனால் எல்லாத்தையும் காட்டுறேன். இதுதான் நம்மளோட விரித்தனமாக நிறைய பேர் ஐயோட்டை வச்சு விளாடுவீங்க. இதுதான் நம்மளுடைய ப்ரொஃபைல் ஆர்வி லயன். இந்த ஐடியே இப்போ நான் மாற்ற போகிறேன், அதாவது ஐடியில் நேமை மாற்ற போகிறேன். ஆர்வி லயன் இருக்கிறத ஆர்வி லயன் அட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டு ஒரு ரக்க சிம்பிள் ஒன்று வைக்க போகிறேன். ஏன்னா இந்த இது ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால அதோ இங்கே பார்த்துக்கிறீங்களே மேலே பேனர் தெரியுதுல, அப்படியே மூவ் ஆகுது. அது மூவ் ஆகாமல் என்னடா அப்படியே கரெக்டாக நிற்கிற மாதிரி வைக்க போகிறேன். இது நம்ம ஐடி. இந்த எமௌண்ட்டை பாருங்கள், நல்லா அனிமேஷன் மாதிரி சூப்பராக இருக்கும். இதுதான் இப்போ நான் ஆசைப்பட்டு எடுத்த இந்த எமௌண்ட்டு. எனக்கு இருக்கிறதுலே பிடிச்ச எமௌண்ட்டு இதுதான். இதான் நம்ம ஐடி. நம்ம வந்து சிஎஸ் வந்து 24 வாட்டி சீசன் அடிச்சிருக்கோம். பிஆரில் 9 வாட்டி அடிச்சிருக்கோம். அதை இப்போ 10வது வாட்டி அடிக்க போகிறோம். நம்மக்கிட்ட எவோ ஸ்கின் வந்து உட்பேக்கரு, குரோஸா, அது இல்லாமல் இந்த இடத்துல நம்மளுக்கு எக்ஸாமேட் நம்ம வச்சுருக்கோம் 2 எமௌண்ட்டு. அப்புறம் எலர்ட் பாஸ் வந்து போயா பாஸில் ஒன்றே ஒன்று போட்டிருக்கேன். இதில் இது டிங்டிங்னு இருக்குது. இதெல்லாம் இன்னும் நான் இது ஆமாம் டிங்டிங்கில் ஒன்று போட்டிருக்கேன். இது ஒரு எலர்ட் பாஸு, இது ஒரு எலர்ட் பாஸு, இது ஒரு எலர்ட் பாஸ். இது ஃப்ரீயாக கொடுத்தாங்க, இது எல்லாேருக்கும் தெரியும். ஓல்டஸ்ட்டு பிளேயருக்கு எல்லாேருக்கும் ஃப்ரீயாக கொடுத்தது கண்டிப்பாக தெரியும். ஏன்னா ஃப்ரீயாக கொடுத்தது தான் இன்றைக்கி ரேர் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி கம்மி டைமண்ட் கொடுத்தது தான் ரேர் இன்றைக்கி அதிகமாக இருக்குது. 1000 டைமண்ட் 2000 டைமண்ட் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்குது. அப்பயே வாங்கி வச்சுருக்கலாம் போல். சரி, ஓகே. ஃபஸ்ட் கலெக்ஷன்லாம் இதுதான் என்னோடய கலெக்ஷன். அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வாங்க, ஏன்னா ரொம்ப டைம் ஆகும் ஒன்று ஒன்று வச்சு காட்டுறதுக்கு. உங்களுக்கே கடுப்படிச்சு போய்டுனா பார்த்துக்கோங்க. உங்களுக்கு கடுப்படிக்கிறதுக்கு எனக்கு கடுப்படிக்கூடாதுல்ல, அதனால் உங்களுக்கு அப்படியே சாதனமாக அப்படியே ட்ரெஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு காட்டுறேன். அதில் எது ரேருன்றதை உங்களுக்கு போக காட்டுறேன். இதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்குதுன்னு சொல்கிறது என்னாலேயும் நம்ப முடியலை. என்ன சொல்கிறதுன்னு எனக்கே தெரியல. இது வரைக்கும் பாய்ஸு, இதுக்கு மேலே கேர்ள்ஸு தான். நம்ம பாய்ஸை பற்றியே பார்ப்போம். நம்ம இப்போ கேர்ள்ஸ் சைடு வரோம்னா அப்புறமா வருவோம். இதில் நான் போட்டு விளாடுறது இது தான் மாஸ்கில் நம்மக்கிட்ட இதெல்லாம் இருக்குது. இந்த கண்ணில் மூஞ்சில் ஃபேஸ் அதில் அந்த லைட்டு அதெல்லாம் மூஞ்சில் இந்த மேக்கப் போட்டுறது, ஜோக்கர் வச்சுக்கிறது, இந்த ரேம்பேஜு, இந்த வேம்பேரு, அந்த மாதிரி இதெல்லாம் நான் இப்போதைக்கு இதான் வச்சுருக்கேன். ஒரு காலத்தில் இதுதான் வச்சு விளையாடினேன். இது பக்காவாக இருந்துச்சு. இன்றைக்கி அது மூஞ்ச மறைக்குதுன்றதுனால இது கொஞ்சம் லைட் எரியுது, கொஞ்சம் கிளியராக தெரியுது. ட்ரெஸ்ஸுக்கு வாங்க, டாப்புக்கு வாங்க. இதுதான் நம்மளோட ட்ரெஸ்ஸோட கலெக்ஷனே. மெயின் கலெக்ஷனே இதெல்லாம் இருக்குது. இதில் ரேரஸ்ட்டு ஒன்று இருக்குது. அது கண்டிப்பாக ஓல்டு பிளேயர் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக அது உங்கள்கிட்டயே இருக்கும். உங்களுக்கும் தெரியும் நான் வந்து ஓல்டு பிளேயர்ன்றது. அந்த ட்ரெஸ்ஸு எங்கே போச்சு? கண்ணாமூச்சி விளையாடுதா? விளையாட நான் கண்டுபிடிச்சிருவேன். எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இதோ இருக்குது பாருங்க. இந்த சட்டை ஜாஸ் பேண்ட்டுக்கும் அதுவும் பக்காவாக இருக்குது. இந்த டிஷர்ட்டும் நிறைய பேருக்கு தெரியும். இதுதான் ஓல்டஸ்ட்டுன்னு சொன்னேன். இதில் மோஸ்ட்லி அந்தளவுக்கு பெருசாக எதுவும் இருக்காது. ஜாஸ் பேண்ட்டை தவிர பேண்ட்டில் அந்தளவுக்கு எதுவும் இருக்காது நம்மக்கிட்ட. இதான் செருப்பு, ஷூஸ். கொஞ்சம் டீசெண்டாக சொல்லணும், அதனால் ஷூஸில் இதோ இந்த அளவுக்கு தான். ஷூஸில் நான் ஒயிட் தான் யூஸ் பண்ணுவோம் மோஸ்ட்லி. இந்த செருப்பு, ஸ்லிப்பர்ஸ், அதாவது அடிட்டி செப்பல்னு சொல்லுவோமே, அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அப்புறம் ஃபுல் ட்ரெஸ்ஸில் வந்து 2 இருக்குது. ஒன்று மீன், இன்னொன்று இது. நம்ம இதுக்கு வந்துடுவோம். அப்புறம் எமௌண்ட்டில் நம்மக்கிட்ட ரேரானதை மட்டும் காட்டுறேன். இது ஒன்று, இது ஒன்று. இதுதான் எமௌண்ட் நம்மக்கிட்ட ஒரு 26 இருக்குது. மிச்சம் எல்லாமே சும்மா வேஸ்ட்.
பேக் ஸ்கின் ஏதோ இதெல்லாம் இருக்குது, பார்த்துக்கோங்க நல்லா. அப்படியே ஒன்றா ஸ்லோவாக தள்ளி தள்ளி காட்டுறேன் பார்த்துக்கோங்க. இதுக்கு மேலே எல்லாம் வேஸ்ட். இது வந்து லூட் பாக்ஸ். நான் எனக்கே ஒரு கன்ஃபியூஸ் ஆகுது, இது என் ஐடி தானா அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு காலத்தில் நான் ஃப்ரீ ஃபயர் ஆரம்பிச்சதுலாம் என்னடா இது நம்மக்கிட்ட எவ்வளோ பேர் நிறையா வச்சுருக்காங்க, நம்மக்கிட்ட ஒன்றுமே கிடையாதே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பேக்கில் 59, லூட் பாக்ஸில் 48, அப்புறம் பேராஷூட்டில் 52, இதில் ஒரு ஸ்கின் இருக்குது நம்மக்கிட்ட. அதுவும் லெஜெண்ட்ரியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். லெஜெண்ட்ரிலாம் இல்லை, அது நெறி பெரியது போல். ஸ்கேட் போர்டில் 79. ஐயோ சுற்றுதே, இது நான் என்ன பண்ணுறது. சந்தோஷம். சுத்தத்தை நின்றுச்சு. அப்படியே நம்மக்கிட்ட ஸ்கேட் போர்டு வந்து பாருங்கள். இந்த ஸ்கேட் போர்டு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். அந்த அளவுக்கு இந்த ஸ்கேட் போர்டு மேலே ஒரு உயிர் மாதிரி இருந்த ஒரு காலத்தில். இன்றைக்கி நான் இந்த ஸ்கேட் போர்டை வச்சு நான் விளாட கூட மாட்டேன். சரி, நம்ம இதே வச்சு விளாடுவோம் உங்களுக்காக. வெஹிக்கல்ஸில் நம்மக்கிட்ட லாம்போகினி இந்த அளவுக்கு இருக்குது. கார், ஸ்போர்ட்ஸ் காரம், அதில் இந்த ஸ்கின் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதையே வச்சுக்கிறேன். எல்லாத்தையும் மாற்றிட்டு இருக்கிறாங்க என் ஃப்ரெண்ட்ஸ்லாம். இதில் இந்த ஸ்கின் வச்சுக்கிறாங்க, கோல்டன் கலர் சூப்பராக இருக்குது. மான்ஸ்டர் ட்ரக்கு, அப்புறம் சாதா காரு, பிக்கப் ட்ரக்கான், ஜீப்பு, போலீஸ் ஜீப்பு. ஏதாவது தப்பு பண்ணால் வந்து பிடிச்சிடும், ஜாக்கிரதை இருந்துக்கோங்க. இதில் நம்மக்கிட்ட ஒரு ஸ்கின்னும் கிடையாது. ஆட்டோவில் ஏதோ 2 ஸ்கின் இருக்குது. இது ஓரளவுக்கு பரவாயில்ல. இது மஞ்சள் கலர் சிங்கிச்சா மாதிரி இருக்குது, இது வேணாம் நம்மளுக்கு. ப்ரொஃபைலில் நம்மக்கிட்ட இந்த பின்னில் ஒரு 17 பின்னு இருக்குது. அதில் நான் யூஸ் பண்ணுற பின் தான். அதர்ஸ் இதெல்லாம் நம்மளுக்கு தேவை. நான் காட்டுறேன் பாருங்கள். M4A1 லெஜெண்டரி ஸ்கின் நான் இது தான் வச்சுருக்கேன். ஏகேயில் இந்த ஸ்கின்னை நான் வச்சுருக்கேன். இது லெஜெண்டரி ஸ்கின். இது மோஸ்ட்லி ஆகிட்டே இருக்காது. ட்ராகன் ஏகேன்றாங்க, ஃப்ளாமிங் ட்ராகன். இதுக்கிட்ட நம்மளுக்கு ஸ்கின்னு கிடையாது. இது நம்ம பார்க்கறது வேஸ்ட்டு. ஸ்கேரில் 2 ஸ்கின் இருக்குது. இது ஒன்று, இது ஒன்று. நம்ம இதை வச்சு தான் இப்போதைக்கு விளையாடுறோம். குரோஸா நல்லா பொம்மை துப்பாக்கி மாதிரி இருக்குது. பரவாயில்ல, நல்ல பவர் இருக்குன்றதுனால இதை அப்டேட் பண்ணுறதுக்காக இதை வச்சு விளையாடிட்டுருக்கேன். ஃபேமஸ் இந்த ஸ்கின்னை ஓல்டஸ்ட்டு. இந்த ஸ்கின்னை வச்சு நான் விளையாடுறேன். இதுவும் பார்க்க பொம்மை மாதிரி தான் இருக்குது. பரவாயில்ல, விளையாடுவோம். எக்ஸாமேட் நம்மக்கிட்ட எவல்யூஷன் 3rd லெவல் இருக்குது. நம்ம இந்த எவல்யூஷன்லாம் வந்து இது கொடுத்தலாம் நம்ம எதுவும் பண்ணுறது கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல்லி இது எல்லாமே இது தான். அது வாக்கு கொடுத்தானுங்கன்னா எடுக்கிறது. இந்த 30 ஆஃபர் போட்டு 3 டைமண்ட் கொடுத்து எடுத்து அதை சும்மா சுற்றுறது தான். இந்த லெவலப்லாம் இல்லை. கன் எடுக்கிறதோட சரி. நம்மக்கிட்ட அந்தளவுக்கு காஸ்ட்லாம் நம்மக்கிட்ட கிடையாது. காஸ்ட்லாம் வேறு, அதனால் நம்ம இதெல்லாம் எடுக்கிறது கிடையாது. இது M4A1 சாரி A94 பிளாஸ்மா, AUG அக்கு. இது வந்து கிங்ஃபிஷரு, பேரஃபில். அப்புறம் இது கிங்ஃபிஷர் காரணம் G36 மாஸ்க் மேன். இதில் வந்து SKS. நான் வச்சுருந்த நடந்த மாதிரி தான் இப்போதைக்கு காட்டுறேன். SVD, உட்பேக்கரு எவல்யூஷன் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, 2nd லெவலு. AC80. இது பெரியம்மா. உங்கள் பெரியம்மா இல்லை, எங்கள் பெரியம்மாவும் இல்லை. கன்று பேர் பெரியம்மா நான் வச்சுருக்கிறது. M60. இதெல்லாம் ஓசியில் கொடுத்தாங்க, நிறைய பேருக்கு தெரியும். நான் ஓல்டஸ்ட்டு தான். ஒரு காமெடியில் வடிவேல் சொல்லுவான், 400 ஓடி தான் 400 ஓடி தான்றப்ப நானும் ஓல்டஸ்ட்டு பிளேயர் தான் நானும் சொல்லிகிட்டே இருக்கேன். இது UMP. இதுவும் அந்த M60 கூட கொடுத்தது தான் ஓல்டஸ்ட்டு. இது வந்து MP5, MP40. நான் அதே சொல்கிறதுனால என்னடா இது நம்மளுக்கு ஃப்ரீ ஃபயரே இப்போ தான் அறிமுகப்படுத்துகிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான்னு நினைக்காதீங்க. நான் வச்சு யூஸ் பண்ணுறதை உங்ககிட்ட சொல்கிறேன். P19 ஸ்கின்னு, தாம்சனு, வெக்டாரு, மேக்-10. இதெல்லாம் வந்து டைமண்ட் ராயல், பைசோனு, ஷாட்கன், M10, ஸ்பேஸு. இதுக்கு மொக்க ஸ்கின் தான் நம்மகிட்ட. மேகுக்கும் மொக்க ஸ்கின்னு, சார்ஜ் பூஸ்டருக்கும் மொக்க ஸ்கின்னு.
இதுக்கும் மொக்க ஸ்கின்னு ஸ்னைபர். இதுதான் அல்ட்ரா ப்ரோ மேக்ஸு வேர்ல்டு இன்குபேட்டரு. ஸ்னைபரு ரீலோட் ஸ்பீடு சிங்கிள், ஆர்மர் பென்ட்ரேஷன் டபுள். இது வேஸ்ட். இதுவும் வேஸ்ட். இதுக்கு ஒரு ஸ்கின் இருக்குது, ஆனால் நம்ம டைமிங்க்கு வச்சுருக்கோம். இதுவும் வேஸ்ட். பிஸ்டல் டெசர்ட் ஈகிள் எல்லாருக்கும் ரோல் நம்பர் 21ன்ற மாதிரி டஸ்ட் ஈகிள் ரொம்ப பிடிச்ச ஒரு கன்று. ஒன் டேப்பில் நறுக்குன்னு விழுவோம். ஆனால் எனக்கு மட்டும் தான் ஊந்து தொலைய மாட்டேது, என்ன நேரம் தெரியல. G36 M1873 M500 M1917 கன்னுக்கு பேர் வைக்க சொன்னால் மேக்ஸ்லாம் வச்சுக்கிறானுங்க நம்பரு. இதெல்லாம் நான் எப்போதான் சொல்கிறது? நான் இதை கூப்பிட்றது பேர் ரிவால்வர். அப்படி தான் நான் இதை கூப்பிட்டுட்ருக்கேன். WSP மினி யூசிக்கு நம்மக்கிட்ட ஸ்கின் இருக்குது. யாருக்கிட்டே மோஸ்ட்லி இருக்காதுன்னு நம்புகிறேன் இந்த ஸ்கின்னு. அப்புறம் பேனு, இதில் முக்கியமான இதை மட்டும் காட்டுறேன். பேன் இந்த ஸ்கின் யூஸ் பண்ணுறோம். ரேங்க் இந்த ஸ்கின்னு, பேட்டுக்கு இந்த ஸ்கின்னு, கட்டானா என் உயிர். இது என் ஹேர்லாம் கிடையாது, அந்த கெட்டாத்தை நான் சொல்ல மாட்டேன். இது நம்ம யூஸ் பண்ணுற கோடாரி. டைமிங்காக பேசணும்னு நினச்சிங்களா? இப்போ டைமிங் ரொம்ப முக்கியம். அந்த வீடியோ நிறைய பேர் பார்ப்பாங்க. நான் பேட் வேர்ட்ஸ் நோ. கிரேனட்டு நான் யூஸ் பண்ணுறது க்ளோவாலில் மெயினாக காட்டுறேன். இது வந்து கோப்ரா க்ளோவால். இது எனக்கு ரொம்ப பிடிச்சது, ஆனால் இப்போ யூஸ் பண்ணுறதில்ல. ரேரஸ்ட்டுன்னு கொஞ்சம் நாள் காட்டாமல் இருக்கலாம், அப்புறமா திடீர்னு காட்டலான்னு சொல்லிட்டு அதை அப்படியே பற்றி பாதுகாத்து வச்சுருக்கேன். அவள் தான் நம்மளோட கலெக்ஷன் வந்துச்சு. ஐடியா 65வது லெவலு. நம்ம யூஐடி பார்த்து வச்சுக்கோங்க. ஏதாவது என் கூட விளையாடணும் அப்படின்னு சொன்னால் விளையாட வாங்க. யூஐடி பார்த்து ரெக்வஸ்ட் கொடுங்க, நான் அக்செப்ட் பண்ணி கேம் விளாட்லாம். முக்கியமாக ஒரு நண்பரை காட்டணும். இங்கே ஒபிட்டோன்னு இருக்குங்க. அதுதான் என்னுடைய ப்ரோ, அதாவது என்னோடய பெஸ்ட்டு டியோ. எந்த ரூம் மேட்ச் போனாலும் இவரை தான் கூப்பிட்டுட்டு போவேன். நல்லா அடிலாம் சும்மா பட்டையை கிளப்புவார். இவருக்கும் என் வயசு தான் ஆகுது. அதனால் இவரை தான் எந்த இதுவாக இருந்தாலும் நான் இவரை தான் கூப்பிட்டு போவேன். 2v6 இருந்தாலும் தைரியமாக விளாடுவேன். இவரை கூட்டின்னு போயிட்டு தைரியம் தான். அதுக்குன்னு நாங்கள் ப்ரோ பிளேயரு, யார் வேணால் கூப்பிட்டு நாங்கள் அடிப்போம், 50 பேர் இருந்தாலும் மொத்தால் அடிப்போம் அப்படிலாம் கிடையாது. ஒரு தைரியம் இவரை கூட்டு போனால். ஆனால் நிறைய மேட்ச் ஜெயிச்சிருக்கோம், அதே மாதிரி நிறைய மேட்ச் தோற்றுருக்கோம். ஆனால் இவரை கூட்டு போனால் ஒரு நம்பிக்கை இருக்கும். அந்த நம்பிக்கை இப்போ வரைக்குமே இருக்குது. ஏன்னா ஒரு 9i செல்லில் தான் விளாட்ற, ரெட்மி 9i 4GB ரேமில். நான் விளாட்றது 8GB ரேமு. ஆனால் அவர் என்னோட பல மடங்கு விளாடுவார். 8GB ரேம் இன்னும் கொஞ்சம் நாள் செல் வாங்கிடுவார். என் செல்லை அப்படியே உரிச்சு வச்ச மாதிரி ஒரு செல் வாங்க போகிறாரு. உரிச்சு வச்ச மாதிரி இல்லை, என் செல்லே தான் வாங்க போகிறாரு. வாங்கிட்டேன்னா அதுக்கப்புறம் எல்லாேருக்கும் பட்டையை கிளப்ப வேண்டியதான். 2v6 என்ன 50 vs 2 வச்சு விளாட போகிறோம். காமெடி தான், பார்ப்போம். சும்மா தான் சொன்னேன். 50 vs 2லாம் விளாட முடியாது, சும்மா பேச்சுக்கு சொன்னேன். அடுத்தது எங்கள் அண்ணன் வந்து 32 வயசு ஆகுது. ஆனால் எனக்கு அண்ணன் பையன் 70வது லெவலு. ஜாக் R15 அவருக்கு. அவர் வந்து R15 வண்டி தான் வச்சுருந்தார். போக்கர் வச்சுருக்காரு. இது இன்குபேட்டரு M10. எல்லா எவல்யூஷனும் வச்சுருக்காரு, ஒரு 2-3 எவல்யூஷனை தவிர. இது இந்த கறிக்கிற முந்தல் ஜாஸ் பண்ணிட்டு. இவருக்கு ரூம் மேட்ச்லாம் அந்த அளவுக்கு விளையாடவே மாட்டார். இந்த பிஆர் சிஎஸ்லாம் வந்து விளையாடணுன்னா இவர் கூட தான் விளையாடுவேன், ரேங்க் புஷ் பண்ணணுன்னா. இது பிஆர் வந்து 9 வாட்டி வச்சுருக்காரு, சிஎஸில் 25 வாட்டி. நல்லா விளையாடுற பிளேயர் தான், நல்லா ரேங்க் புஷ் பண்ணுவாங்க. ஆனால் இது கூட சேர்ந்து நானும் டெய்லியும் புஷ் பண்ணுவேன். அவள் தான் கைஸ். சல்யூட் அடிச்சுக்கிறேன். பாகுபலி சல்யூட்னா தலையில் அடிப்பாங்க, கையில் அடிப்பாங்கலாம் இல்லை. வேறு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அவள் தான், இதோட வீடியோவை முடிச்சிக்க வேண்டியதான். எல்லாருக்கும் டாட்டா. உங்களுக்கு வந்து என் கூட விளையாடணும் அப்படின்ட்டு ஆசை இருந்தால், அதாவது அந்தளவுக்கு நான் ஒன்றும் பெரிய பிளேயர்லாம் கிடையாது. எனக்கும் போர் அடிக்கும் சில டைமில். நைட்லாம் ரொம்ப போர் அடிக்கும். சும்மா ஃபோன் வச்சுன்னு சும்மா ஷார்ட்ஸ் பார்த்துன்னு எதாவது கேம் விளாடுவேன். மோஸ்ட்லி என் கூட இருக்கிறதே ஒரு 2-3 பேர். அவனுங்களும் எதாவது வேலைனா போயிடுவாங்க, ஃபோன் இருக்காது, அதனால் விளாட மாட்டாங்க. உங்களுக்கும் என்ன மாதிரி சுச்சுவேஷன்லாம் இருக்கும், விளாடணும்னு தோணும் ஆனால் விளாட முடியாத மாதிரி நேரம் இருக்கும். அப்படி உங்களுக்கு எதாவது இருந்தால், இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தால் என்னோடய ஐடியை வந்து பார்த்து எனக்கு ரெக்வஸ்ட் கொடுங்க. பேரோட போட்டு கமெண்ட், நீங்கள் உங்களோட யூஐடியும் கமெண்ட் பண்ணுங்கள், ரெக்வஸ்ட்டும் கொடுங்க. நான் அக்செப்ட் பண்ணி யாராக இருந்தாலும் கூட்டாலும் நான் ரிஜெக்ட் பண்ணாமல் நான் கூப்பிட்டு என்னன்னு சொல்லிட்டு பார்க்குறேன். நம்ம டெய்லியும் தொடர்ந்து விளாடுவோம், ரூம் மேட்ச்னாலும் விளாடுவோம். நீங்கள் நினைக்கிற அளவுக்கு நான் இவ்வளோ பேசிட்டான், 50 vs 3லாம் 2லாம் விளாடுவான் அப்படிலாம் சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு பெரிய பிளேயர்லாம் கிடையாது. ஒரு ஆவரேஜான பிளேயர் தான்.
ஃபோன்னா பக்கம் வச்சுருப்பான், அந்த அளவுக்குலாம் விளாட மாட்டேன். விளாட்னாலும் ஜாலியாக விளாடலாம். இந்த எமௌண்ட்டு போட்டு வெறுப்பேற்றுறது, திட்டுறது அந்த இதெல்லாம் நம்மளுக்கு கிடையாது. ஜாலியாக விளாட்லாம். எல்லோரும் நம்ம ஃப்ரெண்ட்ஸு தான், அந்த மாதிரி தான். ஓகே, டாட்டா, எல்லாருக்கும் பாய்.